ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி காஞ்சிநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையே கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பலையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன். முதுகு மட்டும் தான் தெரியுது. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் சமையல். வெஜிடேரியன், ஒன்லி வெஜிடேரியன் டுடே. டிமார்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த திங்ஸ் எதுவுமே இன்னும் அரேஞ்ச் பண்ணல. இன்னும் நான் பண்ணல, அது இன்னும் டைம் இல்ல, பண்ணணும். இன்னுமே எதுவுமே பண்ணல. வாங்கிட்டு வந்த திங்ஸ் அப்படியே தான் வச்சுட்டு இருக்கேன். இனிமே தான் பண்ணணும். லாஸ்ட் டைம் நம்ம அடுக்காம நிறைய ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுல, இடர்ல போயிடுச்சுல, அது மாதிரி இல்லாம எல்லாத்தையும் இந்த அடிக்க முடிச்சிடணும். முழு மாங்காவையும் போட போறியா? ஆமா. மாங்காய் சாம்பாரா? முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார். சாம்பார் இன்னைக்கு சாம்பார். சாம்பார்னாலே எனக்கு பிடிக்காது. கொட்டையில வெட்டி நிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதான் நான் சொன்னேன். போச் 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 வேலை வைத்து விட்டாரு. எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னால, அதான் சீக்கிரமா முடிச்சிடலான்னு ஒரு இன்னைக்குள்ள வெட்டி முடிச்சுவியா? ஆமா. என்ன இன்னைக்கு எனக்கு வந்த சோதனை? மாங்காய் போட்டு வச்சா நான் கொஞ்சம் சாப்பிடுவேனே. அவர் எத்தனை விசில் வரணும்? வந்துட்டே இருக்காரு விசில். 5 விசில் வரணும். உருளைக்கிழங்கு போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காவை இவ்வளவு அழகா நான் தான் கட் பண்ணிருக்கேன். அந்த கொட்டையில இருந்து பேத்து எடுக்க முடியல. என்னது இது? எனக்கு தெரிஞ்சது பிஞ்சின்னு நினைக்கிறேன். மாங்காவை கொலை பண்ணி வச்சிருக்கீங்க. என்னால முடியல, அதுவே கையை வேற கட் பண்ணிட்டேன். அதனால உங்ககிட்ட கொடுத்தேன். மாங்காய்க்கு வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கதரும். அது கொட்டையில இருக்கிறது வெட்டி எடுக்கும்போது அப்படி பிச்சிச்சு. இவரை தொடச்சேன் கையோட. ஏன்னா இவரை காய விட்டான்னு வச்சுக்கோங்களேன், காய விட்டா அவ்வளவுதான் என் கதை. லாஸ்ட் டைம் ஒரு பண்ணியா ஞாபகம் இருக்கா? கோவக்காய் தாளிக்கும் போது எண்ணெயை ஊற்றிட்டு அப்பளத்தை பொரிச்சுட்டு அப்புறமா கோவக்காய் வறுக்க போறோம் நீ. ஆமா, இப்ப அப்பளம் பொரிக்கணும். அதாவது அப்பளம் பொரிச்ச எண்ணெயில வாழைக்காவை பொரிக்கணும். ஆமா, எஸ், நாங்க சாப்பிடணும். இது என்ன கொடுமையா இருக்குது? எல்லார் வீட்லயும் அப்படிதான் பண்ணுவாங்க. நான் மட்டும் நான் புதுசாவா பண்றேன்? எல்லார் வீட்லயும் அப்படிதான் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லயும் எண்ணெய் தனியா செய்வாங்கப்பா. இல்லங்க, அப்பளம் பொரிக்கிற எண்ணெயை தனியா எடுத்து வச்சு மறுபடியும் ரீயூஸ் பண்ணுவாங்க. நீ தான் அந்த ரீயூஸ் பண்றது இல்ல. அப்படி பண்ண கூடாதே. வேற கீழே இறக்கி வச்சிரும். பக்கோடா போடுறவங்க அப்படி பழைய எண்ணெயில தானே பக்கோடா போடுறாங்க. அதனாலதான் அது ஹைஜீனிக் இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதை ஏன் சொல்றாங்கன்னு புரியுதா? டேஸ்டும் முக்கியம் தான். டேஸ்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா உடம்பு போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் போயிட்டு டாக்டர் கிட்ட தான் கொடுக்கணும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது எல்லாத்தையும் 50 ரூபாய்க்கு பால் மாறிட்டு 500 ரூபாய் செலவு பண்ணக்கூடாது. இப்ப தோண்டி எண்ணெய வீணாக்குறேன்னு கேட்டா டாக்டர் வரைக்கும் லட்சம் கொடுத்துருப்பாங்க. பிலாசபி பேசுறேன்றியா? பிலாசபி கிடையாது, சில ஃபேக்டர், உண்மையான ஃபேக்டர் தான் நான் சொல்றேன். பிலாசபியா? இப்போ எனக்கு டவுட், இதுல எவ்வளவு எண்ணெய் ஊத்துறோம்னு பாப்போம். அது பாருங்கள். கொலஸ்ட்ரால் இவ்வளவு எண்ணெயில நீ வடச்சட்டியில இவ்வளவு எண்ணெயை ஊத்துனா அது வயிற்றுக்கு போச்சுன்னா உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லதா? ஏங்க, அதனாலதாங்க நான் நல்ல நெல்லை சமைக்கிறேன். நல்ல எண்ணெய், குட் கொலஸ்ட்ரால், குட் ஃபேட். புரியுதா? இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன காஞ்சிரும். நான் போய் அப்பளம் பாக்கெட் தூக்கிட்டு வரேன். வெயிட் கரோ. அப்பளம் நம்ம இதுல சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினேன். அப்பளம் வாங்கினேன். இதுலயும் ஒரு அப்பளம் இருக்கும். பாப்புலர் அப்பளம். கூறினேன் அல்லவா, நான் தான் கூறினேனே அப்பளம் இருக்கும். எக்ஸ்பைரி அதானே? எந்த வேலை செய்தாலும் எக்ஸ்பைரி டேட்டை பார்த்துட்டு தான் செய்ய வேண்டும் மிஸ்டர் காஞ்சிநாதன். அந்த பேசிக் கூட தெரியவில்லை உங்களுக்கு. அப்பளம் நிறைய பொறுக்குவா, கம்மியா பொறுக்குவா? சாம்பார் நல்ல டேஸ்டா இருந்துச்சுன்னா நிறைய பொரி, சாம்பார் ஓரளவுக்கு சுமாரா இருக்குன்னா கம்மியா பொரி. இல்ல, எனக்கு புரியலையே. நான் மந்திரவாதியா? எனக்கு எப்படி தெரியும் சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடியே?
இப்ப சாம்பார்ல என்னென்ன பவுடர் போடுவேன்? அந்த வெள்ளை சாம்பார் கலர்ல பொடி போடுவேன், பெருங்காயம் எல்லாம் போட்டேன், மஞ்சத்தூள். பெருங்காயம் போட்டு எனக்கு விட்டேன். தெரிஞ்சு எல்லாத்துக்கும் ஒரே மசாலா தான் போடுறீங்க. ஒரே மசாலா தான் போடுறோமா? ஆளை பத்தியா? ஒரே மசாலா தான் போடுறோமா? யோ இருக்கிறது 4 மசாலா தாயா, அதை தாயா திருப்பி திருப்பி போட முடியும். என்னங்கய்யா நீங்க பேசுறது? வர வர ரொம்ப பேசுறீங்க. எவ்வளவு பொறிக்க அப்பளம்? நான் சாப்பிட மாட்டேன். பொரி பாப்பாவும் சாப்பிடுவோம். வெற்றிகரமா அப்பளத்தை போட்டாச்சா? போட்டாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்பளத்தை போட்டு போட்டு கடகடன்னு எடுக்க வேண்டியதான். சரி, நாளைக்கு மீன் வாங்கி தரீங்களா? நாளைக்கு மீன் வேணாம். அப்ப நம்ம நாளைக்கு வெளியே போறோம்ல ஃபங்க்ஷனுக்கு. ஆமா, நம்ம மதியத்துக்கு மேலதானே போறோம். காலையில மீன் சமைச்சிட்டு ஃபங்க்ஷன் போக முடியுமா? ஏன் போக முடியாது? மதியம் நம்ம வீட்ல இருந்து எத்தனை மணிக்கு, நீங்க எத்தனை மணிக்கு பிளான் வச்சிருக்கீங்க கிளம்புறதுக்கு? நம்ம விழுப்புரத்துல 7 மணிக்கு இருக்கணும். வீட்டுல இருந்து 3 மணிக்கு கிளம்பணும். 3 மணிக்கு தானே கிளம்பணும். மதியம் வீட்டுல தானே சாப்பிட்டு போவோம். ஆப்வியஸ்லி. நம்ம மட்டும் தானே போறோம். ஆமா, மத்தவங்க வராங்களான்னு தெரியல. வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்களாம் வரமாட்டாங்க, அவங்களாம் பெரிய அப்பாட்டாக்கறோம். டிமார்ட்ல உனக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வாங்கிட்டியா ரவி? இல்லப்பா. என்னென்ன ஐட்டம் பெண்டிங் இருக்கு? டிமார்ட்ல வாங்க வேண்டிய ஐட்டம்ல பெண்டிங் இருக்கிறது பாத்தீங்கன்னா, ஐயோ என்னட்ட பொசுக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன், என்னத்தன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். பொசுக்குன்னு கேட்டீங்களே. வீட்டுக்கு தேவையான ஐட்டம் என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல நீ பெண்டிங்ல வைக்கிற ஐட்டம் என்னென்ன சொல்லுவோம் நான் சொல்லிட்டா? லெகின்ஸ். ஏய் நீங்க என்ன கேட்டீங்க? டிமார்ட் ஐட்டம் தானே கேட்டீங்க? ஆமா, டிமார்ட்ல போய் லெகின்ஸ் பாத்தியே? பார்த்தேன், ஆனா அங்க எனக்கு செட் ஆகல. நான் வெஸ்ட் சைட் போகணும். கூட்டு போவீங்களா மாட்டீங்களா? என்ன ஃபோரம்ல இருக்கு தானே? ஃபோரம் இல்ல, வெஸ்ட். ஃபோரம் இல்லப்பா, விஆர் மாலா. விஆர்ல இருந்துச்சு நினைக்கிறேன். வெஸ்ட். விஆர் மாலா தான் நம்ம வெஸ்டிக்கு போறோம். விஆர் மாலா ஃபோரம் மாலா வெஸ்ட் தெரியல, இத பாக்குறேன். ஆனா நம்ம லாஸ்ட் டைம் போனது வந்து பார்த்தா விஆர் மாலா. அப்படியா? எனக்கு வந்து வெஸ்ட் சைடுல போய் லெகின்ஸ் எடுக்கணும், ஷையவே போகணும். நானு நான் போகணும். ஷையவே அப்படின்னா அது சில முக்கியமான திங்ஸ் வாங்குறதுக்காக போவோம். ஓகே, அதனால போகணும். ஷையவே போகணும். ஷையவேங்கிறது பிராண்ட் நேமா? பிராண்ட் ஷையவேன்றது ஒரு ஷாப். அதான் இப்ப நம்ம எப்படி வெஸ்ட் சைட் சொல்றோம், அந்த மாதிரி வெஸ்ட் சைட் மாதிரி ஷையவே அங்க போனோம். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து எத்தனை மணிக்கு போக போறீங்க? நீங்க மதிய சாப்பாடு இங்க முடிச்சுட்டு தானே கிளம்ப போறீங்க. அப்ப நாளைக்கு போக முடியாதா கடைக்கு? இல்லப்பா, நாளைக்கு 3 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுல இருந்து கிளம்பிடணும்ப்பா. இங்க இருந்து டிராவலிங் ஹவர்ஸ் அப்ராக்சிமேட்டா 3 hours வரும். வழியில நம்ம எங்கன்னா கடை கிட்ட நிறுத்தா டைம் எடுக்கும். ஆமா, எனக்கு வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல போக முடியாதுங்க. அதனால எனக்கு இந்த சிசரியன் பண்ணதுல இருந்தே ஒரே ஸ்ட்ரெச்ல போக முடியல. அதான்ப்பா, அப்போ 3 மணி நேரம் கூட ஒரு 1/2 மணி நேரம் போட்டுக்கோ. 3.5 மணி நேரம் நம்ம 7 o'clock அங்க இருக்கணும்னா அட்லீஸ்ட் இங்க இருந்து ஒரு 3க்கு கிளம்பினாதான் கரெக்டா இருக்கும். இங்க இருந்து விழுப்புரம் 3 மணி நேரம் தானா? ஆமா, 110 கிலோமீட்டர் தானே. அப்படியா? ஆமா, இதுல பூந்தமல்லி பைபாஸ் பிடிச்சி, அது ஹை ரோடு, பூந்தமல்லி பைபாஸ் இருக்குல்ல, அதை பிடிச்சி போனோம்னா 110 கிலோமீட்டர் வருது. போதுமான்னு பாருங்க. இன்னும் பொறிக்கவா? போதும்ல. இது வண்டலூர் போயிட்டு வண்டலூர்ல இருந்து ஒரு ரூட் இருக்கு, அந்த ரூட் வழியா போனோம்னா ஒரு 2 கிலோமீட்டர் கம்மியாகுது. அப்படியா? இப்ப மால்ல உனக்கு என்ன ஐட்டம் எடுக்கணும்? நீ என்ன பிளான் பண்ண? டிமார்ட்ல வந்து நான் விட்டது வந்து என்ன விட்டேன்னா, இந்த சாம்பிராணி ஐட்டம்ஸ் எல்லாம் இப்ப இருக்கு, ஓகேவா? காஃபி தூள் வந்து அங்க வந்து பாட்டில் தான் இருந்தது, ஞாபகம் இருக்கா? அதனால நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அந்த பாட்டில் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு பூஜை ஐட்டம் வாங்குறதுக்கு நம்ம ஏதோ பாரிஸ் போகலாம், அப்படிலாம் இங்க லோக்கல்ல பாய் கடைக்கு போயிடலாம். லோக்கல்ல பாய் கடையில கூட வாங்கிக்கலாம். நமக்கு நீ கேட்கறது கிடைக்கும். அப்படி இல்ல பாரிஸ் போனேன்னு வச்சுக்கோங்க, பாரிஸ்ல ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்கு. ஆமா, அது வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து டிமார்ட்ல நான் மிஸ் பண்ணது என்ன, வேற என்ன மிஸ் பண்ண? மோஸ்ட் ஆஃப் ஆல் டிமார்ட்ல எல்லாமே வாங்கிட்டேன். இல்லப்பா, வீடு ஐட்டமே நிறைய மிஸ் பண்ணப்பா நம்ம. எனக்கு ஞாபகத்துல இல்ல. நீ சொன்னிய பெட்ஷீட் வாங்கணும், பில்லோ வாங்கணும். அதெல்லாம் மறுபடியும் தான் நான் டிமார்ட்டுக்கு போகணும். லோக்கல்ல வாங்க பெட்ஷீட் வாங்கணும், பில்லோ வாங்கணும்னு சொன்னேன். ஆமா, பெட் கவர்ஸ், பில்லோ கவர்ஸ், பெட்ஷீட், ஆமா, அதுக்கு டவல், இது வீட்டுக்கு பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் வாங்கணும். டிஃபன் பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாப்பாக்கு லஞ்ச் டேபிள், சாதம் வடிக்கிற பாத்திரம் வாங்கணும். டிமார்ட் போலாமா, போத்தீஸ் போயிடலாமா? பாடி போத்தீஸ் நல்லா இருக்குல்ல. நீ சொன்ன துணி ஐட்டம் எல்லாத்துக்கும் போத்தீஸ் செட் ஆகும். பாத்திரம் கூட அங்க இருக்குல்ல. பாத்திரம் எங்கப்பா போத்தீஸ்ல இருக்கு? ஏன் இல்ல பாத்திரம் போத்தீஸ்ல? என்னங்க மறந்துட்டீங்களா? பாடி போத்தீஸ் நம்ம போனது ஞாபகம் இல்லையா? புதுசா டி நகர்ல இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல டிப்போ பக்கத்துல போத்தீஸ். நான் பாடி போத்தீஸ் சொல்றேன். பாடி போத்தீஸ் ஞாபகம் இல்லையா?
இல்லப்பா டி நகர் போர்ட்டீஸ்ல நீ சொல்ற எல்லா துணி ஐட்டமும் ஈஸியா கிடைச்சிடும் எனக்கு தெரியும். பாடி போர்ட்டீஸ்ல கட்லி பீரோ சோஃபா செட் எல்லாமே இருக்குப்பா அதுல. இருக்குப்பா. நம்ம போயிட்டு ஒண்ணு கூட வாங்கல இது வரைக்கும். ஏன்னா நமக்கு ஏத்த மாதிரி அங்க இல்ல. நம்ம போயிட்டு வாங்கல சரியா? இல்லன்னு நம்ம போயிட்டு சொல்ல. பெட் மட்டும் பார்த்தா அதையும் காசு கொடுத்து வாங்கி நம்மளே செஞ்சுட்டோம். பெட் செய்யல, என்ன செஞ்சோம்? கட்லு. தெளிவா தெளிவா சொல்லணும். டிக்கூட் தேக்கு மரம். பெருங்காயத்தை அப்படியே கொட்டியாச்சு. பெருங்காயம். வாழைக்காய் கேஸ்ட்ரிக்கா இருக்கும்ல, தள்ளி போங்க மேல பட்டுற போகுது. பாருங்க கொஞ்ச நேரத்துல இங்க பாத்தீங்களா இப்ப உள்ள போட்டி அதை பாரு எப்படி கருப்பா இருக்கும். அந்த மாதிரி ஆயிடும். அதுக்காக தான், வேற ஒண்ணும். டேஸ்ட் நல்லா இருந்தா சாரி. டேஸ்ட் நல்லா இல்ல எனக்கு புரியல. நான் தினமும் தானே சாப்பிடுறீங்க, டேஸ்ட் நல்லா இல்லாமையா இருக்கு. வாழைக்காய் போன மாசம் சமைச்சது, அதோட இப்பதான் சமைக்கிறேன். வாழைக்காய் இதையே யாரும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. நான் இந்த மாதிரி இது பண்ணி கொடுத்தாலும் யாருக்கும் இறங்க மாட்டேங்குது. இறங்காத ஒரு பொருளை எப்படி அடிக்கடிக்கு செய்யறது? கூறுங்கள். நீங்கள் தினமும் செய்யுங்கள், நாங்கள் சாப்பிடுகிறோம். ஐயோ இன்னைக்கு எனக்கு நேரம் சரியில்லை என்று நான் நினைக்கிறேன். அதாவது கீழே வேற கொட்டிட்டியா? அதுதான் சொல்றேனே, நான் சொன்னது மிளகாத்தூள் நீ நிறைய போட்டேன்னு நினைச்சேன். மிளகாத்தூள் இல்ல, நிறைய போடல. இன்னைக்கு நான் சமைக்க வரும்போது ஒரு வார்த்தை தெரியாம சொல்லிட்டேன். இன்னைக்கு வெஜிடேரியனு நான் செலக்ட் பண்ணிருக்கிறது சீக்கிரமா சமைக்கிற இதுவே கடகடன்னு சமைச்சிருவேன். 1 மணி நேரம் கூட எனக்கு வேலை இல்ல அப்படின்னு சொன்னேன். எப்படி நீ அந்த வார்த்தையை சொல்லலாம்னு என்னை வச்சு செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். மிளகாவை கொட்டுவோம், மறுபடியும் துடைப்போம். நீங்க வேற மிளகாத்தூள் கீழே வீணாச்சு, வேலை வேற ஆயிடுச்சு. நானே ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியால இருக்கிறேன். நீங்க என்ன வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ சமைக்கும் போதே உட்காந்து எல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன்னா வேலைக்காக சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தொடச்சுக்கோ. ஏங்க இதெல்லாம் வந்து கையோட பண்ணிடணுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நான் யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், வேலை தாங்க. மிளகாத்தூள் வந்து 1/4 ஸ்பூனும் கொஞ்சம் கம்மியா வீணா போச்சு. இவர் இப்போ ஒன்று அள வச்சாரு, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. அவர் என்ன அழ வைக்கிறது தான் அவருக்கு வேலை. வேற என்ன வேலை அவருக்கு சொல்லுங்க பாப்போம். என்ன அழ வைக்கிறது தான் வேலை. எல்லாருக்கும் என்ன அழ வைக்கத்தான் வேலை. இது ஏதோ குத்தலா சொல்ற மாதிரி இருக்கு. குத்தலா சொல்ல, உண்மையாதான் சொல்றேன். நான் ஏன் குத்தலா சொல்லணும், நேர்லயே சொல்றேன். எனக்கு என்ன பயமா? அதாவது என்னோட மைண்ட் வாய்ஸா நீ பேசுற. உங்களோட மைண்ட் வாய்ஸ் மனசாட்சி இருக்கா? இருக்கு. நான் என்ன மாதிரி ஒரு வைஃப் உங்களுக்கு கிடைக்குமா? நோ கமெண்ட்ஸ். எவ்வளவு பார்த்து பார்த்து உங்களை வச்சுட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டானா அப்புறம் வச்சுங்கறான்ற. இல்ல எனக்கு புரியல. உங்களை பார்த்து பார்த்து உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி செஞ்சு இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். எனக்கு இன்னைக்கு சிக்கன் தேவை. வாய்ப்பில்ல கண்ணா, வாய்ப்பில்ல கண்ணா, வாய்ப்பில்ல. இது அது என்னது வாய்ப்பில்ல ராஜாவா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு கம்ப்ளீட்டா இன்னைக்கு முட்டை கூட கிடையாது. முட்டை தான் இருக்கு, அவளை வாங்கி வச்சுக்கிது. ஐயோ ராமா, முட்டை இருக்கே. என்ன நானே என்ன இப்படி நானே கேட்டுக்கணும், எங்க இருந்துட்டு புடிச்ச அப்படின்ட்டு என்ன நானே கேள்வி கேட்டுக்கணும். இதை இன்னும் குட்டி குட்டியாக நடக்கும். சாம்பாருக்கு தானே போடுறேன், பொரியலா பண்றேன் இன்னும் குட்டி குட்டியா நறுக்கிறதுக்கு. குழம்பு இல்ல சமையல்ல வெங்காயம் தக்காளி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல? பண்ணலாமே. என்ன பண்ணலாம்? புளி சாதம், லெமன் சாதம், அதோட பிரில்லியன்ட் கறிவேப்பிலை சாதம், அதோட புதினா சாதம். கேளு, அதோட பிரில்லியன்ட்டா நான் ஒரு ஆன்சர் சொல்லிட்டா. சமையல் தானே இதுவும், வெங்காயம் தக்காளி இல்லாம தான் செஞ்சுருக்கேன். ஆமால, வெங்காயம் தக்காளி இல்லாம தான் இதையும் செஞ்சிருக்கேன். நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிக்கிறீங்களா? அப்பயே சொன்னேன் இதை தண்ணியில போட்டு ஊற வைக்கிறேன். இப்ப வேற கருப்பு மாறி போச்சு. இது கருப்பாவா இருக்கு? அது உங்க ஊர்ல கருப்பா இருக்கா? அப்ப இது என்ன கலரு? அது கோல்டன் ப்ரௌன் கலர். சாதம் வந்துருச்சு. கோல்டன் ப்ரௌன் கலருக்கும் கருப்பு கலருக்கும் வித்தியாசம் தெரியுது. சாதம் வடிக்கிறதுக்காக நான் பாத்திரம் கேட்டேன். சாதம் வடிக்கிறதுக்கு இல்ல, அரிசி ஊற வைக்கிறதுக்கு. அரிசி ஊற வைக்கிறது. இந்த மாதிரி சமைக்கும் போது ஞாபகம், சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வாங்கணும். அது மேல இருக்கிறது வந்து ரொம்ப பெருசா இருக்கு.
நான் என்ன சொல்றேன்னா, நீ என்னென்னலாம் வாங்கணும்னு முடிவு பண்றியோ ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதி வச்சுக்கோ. டு லிஸ்ட் மாதிரி. ஏன்னா நமக்கு மறந்துடும். ஏன்னா டிமார்ட்ல சொன்னல இது வாங்கணும் அது வாங்கணும்னு. உனக்கு இப்போ என்னென்ன பெண்டிங் ஞாபகம் இல்லை. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன பெண்டிங்ல ஞாபகத்தில் இல்லை. கரெக்ட். லிஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டா ஈஸி. கரெக்ட். அதான் பண்ணும். முக்கியமா இந்த பேக்ரவுண்ட்ல இருக்க அந்த இடத்தங்கெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் எங்க இது இன்னும் அழகான என்ன அழகா தானே இருக்கு ஆல்ரெடி. இல்லப்பா பாக்கெட்லாம் அப்படியே கிளிப் போட்டு வச்சுக்கிட்டு வரலா. கண்ணாடி பாட்டில் வாங்கி கடிக்க வைக்கலாம். நான் வாங்கிட்டேனா. அதே மாதிரி இங்க மேல பாறேன் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ்ல வெறும் கண்ணாடி ஐட்டம் வைக்கிறதுக்கு பதிலா ஃபுல்லா மசாலா ஐட்டம்ஸ் வைக்கலாம். உள்ள மசாலா ஐட்டம்ஸ் ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. ஒரு ட்ரே மாதிரி என்ன வாங்கி அடுக்கி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஈஸியா இருக்கும். அப்ப அந்த கண்ணாடி ஐட்டம்ஸ்லாம் தூக்கி எங்க போறோம்? அதுக்கு இது மேல இவ்வளோ இடம் இருக்கு. பெட்ரூம் பிளேஸ் இருக்கு, ஹால்ல பிளேஸ் இருக்கு, அங்க வை. இல்லைன்னா இந்த இவ்வளவு பெரிய டப்பா வச்சுக்கிறேன், எந்த டப்பாவில் வை. கீழே இருக்க டப்பால நான் பந்து, இந்த டப்பால நான் பந்து, காலாண்ட இருக்க டப்பால நான் பந்து. இந்த டப்பாலாம் வந்து சாமான் இருக்கு. அந்த டப்பாலலாம் வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்கிறது. பெரிய பெரிய டபரா, பெரிய பெரிய கூட இந்த குட்டிகோண்டு ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகாதானே, அதையும் சேர்த்து போட்டு பெரிய பெரிய தூக்கு அதெல்லாம் இருக்கிறது. இது பாட்டில் வச்சிருக்கேன், அதை கழுவி போடணும். எப்படியும் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் கழுவி போடுவோம்ல, அந்த டைம்ல அப்படியே கிராசரி எப்ப அரேஞ்ச் பண்ண போறேன்? பண்ணணும், நேரம் தான் கிடைக்கவில்லை. அதானே என்ன கிண்டலா? செஞ்சு பாருங்க, அப்ப தெரியும். சும்மா நான் போய் உட்காந்துட்டு கதை சொல்றது செய்யறவங்களுக்கு தான் தெரியும். ஹெல்ப்பே பண்ணாத மாதிரியே சொல்லுவியா? சரி, இப்ப என்ன பண்ணுங்க, எவிடன்ஸ் ஓகேவா? நீ வீடியோ எடு, நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். எஸ் ஆஃப் கோர்ஸ், அததான் சொல்றேன், எவிடன்ஸ். மக்களே நீங்க தான் சாட்சி. 10 நிமிஷத்துல அரேஞ்ச் பண்றோம் எல்லாத்தையும். கட 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 எல்லாத்தையும் கழுவி பாட்டில் எல்லாம் தொடச்சி போடணும். பாட்டிலுக்குள்ள கொட்டுறது விஷயம் கிடையாது. கொட்டுற விஷயங்களை எவ்வளவு நாளைக்கு பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுதான் விஷயம். அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோட பாணிக்கு விட்டுடணும். அதுதான் நான் சொல்றேன். அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை எப்படி அரேஞ்ச் பண்ணனும் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். நான் எப்படி அரேஞ்ச் பண்ணனும்னா நான் சொல்லப்பா, உங்க விருப்பம்ப்பா, நீங்க எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்கப்பா. நான் அந்த பஞ்சாயத்துக்கே நான் வரலப்பா. நான் சொல்றது பாட்டிலுக்குள்ள இருக்கிற ஐட்டம் கெட்டு போக கூடாது, சுத்தமா இருக்கணும், சாப்பிடுற மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க எப்படின்னா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ எடுக்கிறேன், டெடிகேட்டட் வீடியோ மக்களே உங்களுக்கு வரும். அதை நான் வீடியோ எடுக்கிறேன், நீங்க அரேஞ்ச் பண்றீங்க. தங்கம் அப்ப ரேட் ஏறிடுமே. ஆமா, எனக்கு சரியா தெரியல, ஆனா காலைல நியூஸ்ல பார்த்தப்போ இது சொன்னாங்க. தங்கம் வாங்குறவங்க தங்க ரேட் ஏறிடுமே இல்ல. நேற்று வந்து 3000 வந்து 3500 கம்மியாச்சு. இன்னைக்கு ஒரே நாள்ல 5800 ஏறி இருக்கு. தங்கம் வாங்குறவங்க அதை பத்தி கவலைப்படணும். நான் ஏன் கவலைப்படணும் சொல்லுங்க? மாசம் மாசம் தங்கம் வாங்குறியப்பா. மாசம் மாசம் அவங்க பாக்குறவங்க கூட என்ன தெரியுமா நினைப்பாங்க, மாசம் மாசம் தங்கம் வாங்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கற அவங்க அப்படின்னு நினைப்பாங்க. நான் என்ன மீன் பண்ணனா, நீ சீட்டு கட்டுறல நகைச்சீட்டு, அவன் மாசம் மாசம் அவங்க ஏதர் வந்து ஒரு குறிப்பிட்ட கிராம் வந்து நம்ம அக்கௌண்ட்ல போடுவாங்க. ஆமா, அப்ப அது வாங்குற கணக்கு தானே. அது வந்து ரேவதி ஆகியனா சேவிங்ஸ் பண்ணணும், எல்லா காசையும் சம்பாதிச்சோமோ தின்னோமான்னு இருக்க கூடாது, சரியா? சேவிங்ஸ்னு ஒண்ணு லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நான் வந்து ஸ்டார்டிங்லயே சேவிங்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நான் சேவிங்ஸ்ல நகைச்சீட்டுக்கு போட்டு வச்சிருக்கேன். கருப்பு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு போல, கூட்டு போங்க. கருப்பா? யாரு? ஐயோ 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 அநியாயம். யாரு படம்? அது உலக நடப்பே தெரியாம இருக்கிறீங்க மிஸ்டர் ராஜ்நாதன். நான் நியூஸ் எல்லாம் க்ளோஸா ஃபாலோ பண்ணுவேன். கருப்பு படம் யாருன்னு தெரியல. சூர்யாதா? சூர்யாதோ த்ரிஷாதோ. பா சூர்யா த்ரிஷா எந்த படம் தெரியுதா? கருப்பு தான். இல்ல, நம்ம ஆபீஸ் அந்த வந்து ஷூட்டிங் எடுத்தாங்களே. ஓ அந்த படமா? சூர்யாவும் த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அந்த பப்பு கிட்ட வந்து அதான் கருப்புதான் அதுதான் அந்த படம் தான் ரிலீஸ். ஆர்ஜே பாலாஜி இதுதானே? ஆர்ஜே பாலாஜி அவர் தான் டைரக்டர். அங்க வந்தார்ல. அதான் அதேதான் ரிலீஸ் ஆயிடுச்சு போல நேத்துன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டிக்கெட் இருக்கான்னு பாப்போம். இருந்துச்சுன்னா நைட்டு போற மாதிரி இருக்கும். நைட்டு? ஆமாப்பா, நாளை காலையில நீ வந்து கறி சமைக்கணும்ன்ற சுஜன். அதாவது ஆனா ஒரு விஷயத்துல வந்து நம்ம சாதனாவை பாராட்டணும். சினிமா தியேட்டருக்கு போய் இது வரைக்கும் அழுததே இல்ல. எத்தனை மாசம் குழந்தைல தூக்கிட்டு போனா? 5 மாசம் இருக்குமா சாதனா? மொத படம் வந்து இது பார்த்தா
ஐயோ ஹாலிவுட்ல அவெஞ்சர்ஸ் நினைக்கிறேன், அவெஞ்சர்ஸ். ஆமா அந்த அம்மா ஃபர்ஸ்ட் ஃபிலிமே ஹாலிவுட் ஃபிலிம் அந்த அம்மா. ஆனா அழல இது, இல்ல அழவே இல்ல. சுஜன் பாத்தீங்களா? சரி ஓகே, இப்ப டிக்கெட் புக் பண்ணனும்னு வச்சுமே, நைட்டுக்கு தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். நைட்டுக்கு போன மாதிரி இருந்தா யார் யார் தெரியுமா? நீங்க, நானு, சந்தியா வீட்டுக்கார் 3 பேர் தான் போக முடியும். சந்தியா வரமாட்டா, சுஜன் அழுவான், அதனால வரமாட்டான். நான் டிக்கெட் செக் பண்றேன். ஏன்னா நாளைக்கு ஏன் போக முடியாதுன்னு சொல்றேன்னா, காலையில நீ மீன் வாங்கணும்னு சொல்ற, மீன் சமைக்கிறதுக்கே உனக்கு மதியம் ஆயிடும். நம்ம சமைச்சு முடிச்சு சாப்பிடும் போதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆக ஆரம்பிச்சிடணும். அதனால எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகாது. நான் வரட்டுமா? எங்க மீன் வாங்க? வா, நான் காசிமேடுக்கு போவேன். காசிமேடு வரைக்கும். காசிமேடு வேணாங்க, போன தடவை காசிமேடு போய் தான் ஒண்ணுத்துக்கும் யூஸ் இல்ல. இல்லப்பா, நான் போன தடவை போகும்போது காசிமேட்ல ஏதோ மீன் தடன்றதுனால மீன் கம்மியா இருந்துச்சு. அப்படியா? அப்படின்னு ரேட் எனக்கு என்னமோ ரொம்ப ஓவரா இருக்க மாதிரி இருக்கு. காசு இப்ப காசிமேடு எப்படி இருக்குன்னா, பிக்ஸட் ரேட் இல்ல, பேரம் பேசி வாங்குறாங்க. அதே மீன் 500 ரூபாய்க்கு வாங்குறாங்க, அதே மீன் 200 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நமக்கு தான் அது திறமை இல்லையே. போய் வலுவான்னு என்ன பேரம் பேச சொல்றான். அதான் நமக்கு தான் அந்த திறமை கிடையாதே. சில விஷயங்களை நம்ம ஜெனியூனா ஒத்துக்கணும். இல்லப்பா, நம்ம பட்டணபாக்கத்துல போவோம், எல்லாம் பிக்ஸட் ரேட்டு குடுப்பம் வாங்கிடுவோம். இது மாதிரி பேரம் பேசுறது தானே ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறது. அதான் சொல்றேன், பட்டினப்பாக்கமே எனக்கு என்னமோ கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி இருக்கு. சரி, அப்ப வேணா நீ வா, பட்டணப்பாக்கம் போயிட்டு வருவோம். அதான் சொல்றேன், நான் வரட்டுமா? பட்டினப்பாக்கம் போலாமான்னு கேக்குறேன். பாருங்க சார், பாருங்க, இந்த கார குழம்பு இப்போ சாம்பாரா மாறப்போகுது. ஆனா உங்களுக்கு இருக்குதே குசும்பு, அந்த குசும்பு வேற யாருக்கும் இருக்காது. கெட்டியா வைக்கிற நல்லா தண்ணியா வை. சாம்பார் தான் செஞ்சுட்டே இப்ப மறுபடியும் இதை கட் பண்ணிட்டு இருக்க. ஓ பொட்டேட்டோ. நீங்க ஏதாவது தக்காளி வெங்காயம் போட்டு வேணும் நீங்க. அப்படியே நல்லா இருக்கும். ரெடியா வந்துட்டீங்களா? கலெக்டர் மேடம் இவங்க அவங்களே குளிச்சு அவங்களே ட்ரெஸ் போட்டு அவங்களே ரெடி ஆகி வந்துட்டாங்க. ஆமா, பெரிய கலெக்டர் அவங்க. என்ன பாப்பா தலை, நீ போய் வார வேண்டியது தானே? போய் வாரு. ஈஸி புசி அவங்க சொல்வாங்க. கம்பல்லாம் யார் போட்டது? கம்பல்லாம் நீயே போட்டுட்ட? கம்பல் போட்டுருக்கா, வளையல் போட்டு இல்ல அழகா இருக்கு. சீப்பு வச்சு வாரினாதாம்மா அது பேர் தலை வாடுறது. அதாவது வெறும் முடியை எடுத்து கொட்டை போட்டது கரெக்டா சாதனா? மிஸ்டர் வாஞ்சிநாதன் அவர்களே, எஸ், உங்க பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க? 3rd ஸ்டாண்டர்ட். இன்னமும் அவங்க வேலையை ஒருத்தவங்க செஞ்சுட்டு இருந்தா இது நியாயமா? நீ அப்படி சொல்லக்கூடாது. நீ எப்படி சொன்னா, நம்ம பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா, கரெக்டா பாப்பா? ஒரே ஒரு மாங்காய் வேணுமா? அதுல கொஞ்சோண்டு உப்பு போடணும். என்ன சாதனா? போங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடணும். இந்த அப்பாக்களுக்கு எல்லாம் பொண்ணு எவ்வளவு வளர்ந்தாலும் தெரியாது. பாருமா அப்பா எப்படி சொல்றாரு. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா நீ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவ. என் பொண்ணுக்கு யாருமே இல்ல அம்மாக்காக பேசுறதுக்கு அப்படி சொல்லி என் பொண்ணு எனக்காக பேசுது. அப்படியா சாதனா? இப்ப எதுக்கு நீ இந்த பிட்ட போட்ட? பூமியில இருக்கவங்க எல்லாரும் பிடிக்கணும். கடவுளே கடவுளே, உண்மையா சொன்னியா பாப்பா? தள்ளிப்போ என்ன பட போகுது மேல லதம்மா. இப்ப நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம். அப்ப இதுவரை வேலை செய்யவில்லை என்று ஒத்துக்கொள்கிறீர்கள்? இல்ல வேலை செஞ்சேன். இப்ப நான் புதுசா ஒரு வேலை செய்ய போறேன். என்னாச்சு? This means additional work. கரெக்டா சாதனா? Yes, of course. என்னங்க இந்த ஸ்டவ் எரிய மாட்டேங்குது? ஃபேப் வாழ்க. என்ன வெறும் கண்டி காய வைக்கிற? உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் பட்டப்பட்டையா சூடு வைக்கலாம். சூடா பெரிய லெவல்ல பெரிய சூடா. எதுக்கு சூடு இல்லம்மா, அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குல்ல. ஓ, ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு சூடு. அந்த மாதிரி கரண்டில சூடு காமிச்சோனா அந்த ஸ்டிக்கர் வந்துரும். இந்த கவர்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, வில்லேஜ் விஞ்ஞானி நீங்க. தெரியலம்மா, அம்மா கையே வெட்டிக்கிட்டேம்மா. இரு, இதுல வருதான்னு பாப்போம். இப்ப வரலன்னா அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் மாதிரி இருங்க. ஸ்டிக்கர் சாதாரண பிச்சாலே வராதா? இல்ல, அந்த இது ஒட்டிக்கும். எங்க அசிங்கப்பட்டேன் நானு?
அசிங்கப்பட்டனா அப்ப நான் இதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோ வா. இந்த 3 கலவை தானே. மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், என்ன தூள்? மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஆச்சி மசாலா. உருளைக்கிழங்கு ஆச்சி மசாலாவா? ஆச்சி கம்பெனிக்காரங்களுக்கே தெரியாதான், ஐடியா கொடுங்க, அதையும் ரெடி பண்ணி தந்துருவாங்க. இதுல உருளைக்கிழங்கு போறதுக்கு பதிலா பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கி வந்து போட்டு வரைச்சா அப்படி இருக்கும். பொட்டேட்டோ சிப்ஸ் நான் என்னன்றேன்னா ராசா, நீங்க ஒரு நாள் டெடிகேட்டடா சமைங்க சரியா? இருங்க வரேன். நான் சமைக்கிறது பத்தி பிரச்சனை இல்லை, அதுக்கு நீ ஏன் சமைக்க மாட்டேன்? ஓ, லைட்டா தண்ணி தெளித்து விட்டால் போதும். அது தலையில கொஞ்சம் நெய்யை தெளிச்சுன்னு வச்சுக்கோங்க. எது தலையில? இது தலையில. இது தலையில நெய்ய தெளிச்சு வாசனையா இருக்கும்ல. வாசனையா இருக்குமா? சாம்பார் வந்து காய் வேகும், முருங்கைக்காய் இன்னும் வேகல. பார்க்க நல்லா இருக்கா? பார்க்க எல்லாம் நல்லா தான் இருக்கு. எனக்கு புரியல, இவ்வளவு சாம்பார் யாரும் சாப்பிட போறா? மதியத்துக்கும் இதான், நைட்டு டிஃபனுக்கும் இதான். புரிந்ததோ? புரிந்தது. சரி, அவ்வளவுதான். ஒரு வழியாக சமையலை முடித்து விட்டேன். வாங்க. சுட 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 வெள்ளை சோறு. இது அப்பளம். அது சுட சுட இல்ல, காஞ்சி போச்சு. காஞ்சிலாம் போல, மொறு மொறுன்னு தான் இருக்குது. அப்பளம். இது மொறு 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 வென்று வாழைக்காய் வறுவல். அண்ட் ஃபைனல் டச் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு மசாலா. இது வந்து முருங்கைக்காய், மாங்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு சாம்பார். சாம்பார் எனக்கு பிடிக்காத சாம்பார். எங்க வீட்டுல என்ன தவிர எல்லாருக்கும் சாம்பார் பிடிக்கும், எனக்கு மட்டும் சாம்பார் பிடிக்காது. ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கு சூப்பரா வந்து சமைச்சாச்சு. எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சிம்னி ஆஃப் பண்றோம். ஸோ அவர் வேலையை முடிஞ்சிச்சு, என்னோட வேலையும் முடிந்து விட்டது. சூப்பரா சமையல் பண்ணியாச்சு. போயிட்டு நல்லா திருப்தியா ஒரு புடி பிடிச்சி சாப்பிட வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே லைக்கும் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவை நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.